and 12th standard students. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்கள நிறைய பேருக்கு டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது ஒரு கனவா இருக்கலாம். அது MBBS படிக்கிறதா இருக்கட்டும் இல்ல BDS படிக்கிறதா இருக்கட்டும் ரெண்டுக்குமே ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஸ்டெப்பே இந்த நீட் எக்ஸாம் தான். ஸோ இப்படிப்பட்ட நீட் எக்ஸாம் பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய ஹை டைம் வந்தாச்சு, ரைட்? ஏன்னா ஜான்வரியில் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆயிடும். ஸோ நீங்கள் 12th ஸ்டாண்டர்டாக இருக்கீங்க அப்படின்னா நீட் எக்ஸாம் பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டு அட்டென்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. 11th ஸ்டாண்டர்டாக இருக்கீங்கன்னா இட் இஸ் ஹை டைம் டு ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் நீட். இன்னுமே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணல, ஆனால் MBBS படிக்கணும் BDS படிக்கணும்னு இருக்கீங்கன்னா இப்போவாவது அட்லீஸ்ட் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கான ஒரு 360 டிகிரிஸில் நீட்டை பற்றி எல்லா விஷயத்தையுமே அனலைஸ் பண்ணி நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ஒரு ப்ராப்பர் ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை கண்டிப்பாக லைக் பண்ணிடுங்க. திஸ் இஸ் ஆஷா மேம் ஹியர் ஃப்ரம் வேதாந்து. அதே மாதிரி நீங்கள் நீட் எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, அதோட சிலபஸ் மட்டும் தெரியல மேம் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீட் சிலபஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு தனியாக நான் ஒரு வீடியோவும் போடுறேன். இப்போ நீட் எக்ஸாமில் உங்களுக்கு மொத்தமாக 4 சப்ஜெக்ட் இருக்க போது. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜியை 2ஆக பிரிச்சுட்டாங்க, ஜுவாலஜி, பாட்னி. இப்போது நீங்கள் மொத்தமாக 180 கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணணும் நீட் எக்ஸாமில். இப்போ ஒவ்வொரு சப்ஜெக்ட்லையும் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாத்துலேயுமே செக்ஷன் A இருக்க போது, செக்ஷன் B இருக்க போகுது. ஸோ இந்த செக்ஷன் ஏல மொத்தமாக 35 கொஷின்ஸ் இருக்கும், செக்ஷன் பியில் மொத்தமாக 15 கொஷின்ஸ் இருக்க போகுது. ஸோ டோட்டலி 50 கொஷின்ஸ், 50 இல்லையா? ஆனால் இதில் ஆப்ஷன் இருக்குது. செக்ஷன் ஏல இருக்க 35 கொஷினுமே நீங்கள் அட்டென்ட் பண்ணி தான் ஆகணும், அதில் சாய்ஸே கிடையாது. ஆனால் செக்ஷன் பியில் இருக்க 15ல் 10 கொஷின் நீங்கள் அட்டென்ட் பண்ணால் போதும். ஸோ 5 கொஷினை நீங்கள் ஆப்ஷனில் விட்டுறலாம். ஏதாவது டிஃபிகல்ட்டாக இருக்குது, ஆன்சர் வரவே இல்லை அப்படின்னா அந்த 5 கொஷின்ஸை நீங்கள் விட்டுறலாம். ஸோ டோட்டலி எவ்வளோ கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணுவீங்க? ஒரு சப்ஜெக்ட்டுக்கு 45 கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ண போகிறீங்க. ஸோ 4 சப்ஜெக்டும் சேர்த்து வச்சு பாருங்க, 45 45 45 45 உங்களுக்கு 180 கொஷின்ஸ் வரும். சரியா? இப்போ ஒவ்வொரு கரெக்டான ஆன்சருக்குமே உங்களுக்கு 4 மார்க்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த 4 மார்க்ஸை நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் கூட மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா இதுதான் நீட்டோட டோட்டல் மார்க். 720 மார்க்ஸ்க்கு தான் நீங்கள் நீட் எழுத போறீங்க. இப்போ அட்டென்ட் பண்ணுற ஒவ்வொரு கொஷினுக்கான ஆன்சருமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா 720 அவுட் ஆஃப் 720 வாங்கிடுவீங்க. இல்லை ஒவ்வொரு கொஷினும் நீங்கள் தப்பாக கொடுக்க உங்களுக்கு -1 மார்க் போயிடும், டிடெக்ட் ஆகிடும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கொஷனுக்கு கரெக்டான ஆன்சர் கொடுத்துருக்கீங்கன்னா எவ்வளோ வரும்? 10 × 4 40 மார்க்ஸ் உங்களுக்கு வந்திருக்கும். அந்த 40 மார்க்ஸில் 11வது கொஷின் நீங்கள் ஏதோ ஒரு ஆன்சர் தப்பாக கொடுத்துட்டீங்கன்னா 40 மார்க்ஸ் -1, அப்போ 39 தான் உங்களோட ஸ்கோராக இருக்க போகுது. அப்போ என்ன நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், தெரியாத ஆன்சரை கொடுக்கவே கூடாது. கெஸ் பண்ணுறதோ இல்லை இங்கி பிங்கி பொங்கி போட்டு எழுதுறதோ சுத்தமாக இருக்கக்கூடாது. ஏன்னா நெகட்டிவ் மார்க்கிங் ஸ்கீம் இருக்குது. ஸோ ஷியோராக தெரிஞ்சால் மட்டும் அட்டென்ட் பண்ணுங்க, இல்லைனா விட்டுருங்க. தென் உங்களோட நீட் எக்ஸாமோட டோட்டல் டைம் 3 hours 20 minutes. பட் இந்த 20 minutes சுத்தமாக விட்டுருங்க. ஏன்னா உங்களோட ஹால் தேடி போகிறது, போய் உட்கார்றது, அண்ட் எக்ஸாம் ஹாலில் இன்விஜிலேட்டர் வந்து உங்களை செக் பண்ணுறது, அப்ளிகேஷன் ஃபார்ம் செக் பண்ணுறது, அண்ட் தென் வந்து சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், தென் உங்களுக்கு கொஷின் பேப்பர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுலேயே இந்த 20 minutes போயிடும். ஸோ உங்கள் கையில் இருக்கிறது ஜஸ்ட் 180 minutes, which is 3 hours மட்டும்தான். அப்போ இந்த 180 minutesல 180 கொஷின்ஸ், இதுதான் உங்களோட மோட்டோவாக இருக்கணும். இதுதான் நீங்க உங்களுக்குள்ளேயே திரும்ப சொல்லிக்கிறதா இருக்கணும். 180 கொஷின்ஸ் 180 minutes, 180 கொஷின்ஸ் 180 minutes, அவ்வளவுதான் உங்களுக்கு டைம். இதை விட கம்மியா கூட கிடைக்கலாம், பட் இதை விட அதிகமா சுத்தமா கிடைக்காது. ஸோ 3 hours மட்டும்தான் உங்களோட நீட் எக்ஸாமோட டைம். ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன? 12th பாஸ் பண்ணியிருக்கணும், அவ்வளோதான். பட் உங்களோட கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி உங்களோட பர்சன்டேஜ் மாறும். நீங்கள் இன்கேஸ் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா 12th 50% ஆஃப் மார்க் எடுத்திருக்கணும். அதே மாதிரி SC ST OBCனா 40% ஆஃப் மார்க் வந்து எடுத்திருக்கணும். ஸோ திஸ் இஸ் தி எலிஜிபிலிட்டி. இப்போ நீட் எக்ஸாம்ல பாஸ் மார்க் எவ்வளோ அப்படிங்கிறத கம்யூனிட்டி வைஸ் நான் கொடுத்துருக்கேன். இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் பாஸ் பண்ணால் மட்டும் பத்தாது, ஓகே? நல்ல மார்க் வாங்கினா மட்டும்தான் நம்ம கவர்மெண்ட் காலேஜில் சீட் வாங்க முடியும். இல்லைனா மேனேஜ்மெண்ட் கோட்டால தான் போக முடியும். காசு கட்டி படிக்கணும், அதுவும் கோடியாக கட்டி படிக்கணும், ஓகேவா? தென் ஏஜ். ஸோ ஏஜ் பார்த்தீங்கன்னா 17 years on December 31st இருக்கணும். இப்போ நீங்க 2025 நீட் எழுத போறீங்கன்னா 2024ஓட December 31st அன்னைக்கு அட்லீஸ்ட் உங்களுக்கு 17 years இருந்தா மட்டும்தான் நீங்க எலிஜிபிள். சரியா? ஸோ இந்த December 31st ஆஃப் ப்ரீவியஸ் இயர் நீங்க பார்க்கணும். 2025 எக்ஸாம்னா 2024ஓட December 31st அன்னைக்கு உங்களுக்கு 17 வயசு ஆயிடுச்சா அப்படிங்கிறதான் பார்க்கணும், ஓகேவா? எவ்வளோ நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் எழுதலாம்? நீட் எக்ஸாம் ஒன்ஸ்னா வந்து ஃபெயில் ஆகிட்டேன், இல்லை ஜஸ்ட் பாஸ் தான் ஆயிருக்கேன், இன்னும் நல்ல மார்க் வாங்கணும் அப்படின்னா எவ்வளோ அட்டெம்ப்ட்னா பண்ணலாம்? எவ்வளோ தடவை வேணாலும் பண்ணலாம். தெர் இஸ் நோ லிமிட் அட் ஆல். ஏஜ் லிமிட்லாம் கிடையாது. எவ்வளோ வயசு வரைக்கும் வேணாலும் நீங்கள் அட்டென்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். மேக்ஸிமம் 64 yearsல ஒருத்தர் வந்து நீட் கிளியர் பண்ணி MBBS பர்சியூ பண்ணிட்டு இருக்காரு, ஓகேவா? தென் ஃப்ரீக்வன்சி, எவ்வளோ டைம் வந்து இந்த எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க ஒரு வருஷத்தில்? ஒரே ஒரு தடவை தான், ஓகேவா? அப்ளிகேஷன் உங்களுக்கு ஜான்வரியில் ஸ்டார்ட் ஆகும். அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாம் May 1st Sunday நடக்கும். எவ்ரி இயர் மே மந்தோட 1st Sunday உங்களுக்கு எக்ஸாம் இருக்க போகுது.
ஸோ இந்த எக்ஸாமில் நல்லா படிக்கணும்னா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் சிலபஸை தெரிஞ்சுக்கணும். சிலபஸ் தெரியலையா, ஒன்றுமே கவலைப்படாதீங்க, அதுக்கு நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி எல்லாத்தோட சிலபஸுமே நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக போடுறேன். சரியா? ஸோ அதை கமெண்ட் பண்ணுங்க. நீ எத்தனை பேர் நீட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது எனக்குமே தெரியும். அண்ட் ஆப்டான ஒரு ஸ்டடி பிளான் வேணும். ஸ்டடி பிளான் இல்லை அப்படின்னா மொத்தமாக எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். அண்ட் ஆல்சோ அது அன்அச்சீவபிளாக இருக்கக்கூடாது. அச்சீவ் பண்ணுற மாதிரி சின்ன சின்ன டார்கெட்ஸாக தான் இருக்கணும். அண்ட் மார்க் டெஸ்ட் டெய்லி நீங்கள் எழுதிட்டே இருக்கணும். ஏன்னா ப்ராப்ளம் சால்விங் கெப்பாசிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமாக இருந்தால் மட்டும்தான் நீட் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். இல்லைன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அண்ட் அந்த ஒவ்வொரு ப்ராப்ளமும் 1 மினிட்குள்ளே நீங்கள் சால்வ் பண்ணணும். அது ஃபிசிக்ஸாக இருந்தாலும் சரி, பயாலஜியாக இருந்தாலும் சரி. பயாலஜி உங்களுக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும். ப்ராப்ளம்ஸ் பெருசாக இருக்காது, ஃபுல்லாக தியரி பேஸ்ட் கொஷின்ஸாக இருக்கும். ஆனால் ஃபிசிக்ஸ் ப்ராப்ளமும் நீங்கள் ஒரு கொஷினை 1 மினிட்ல சால்வ் பண்ணி தான் ஆகணும். சரியா? தென் டைம் மேனேஜ்மெண்ட், அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு கொஷின்னா 1 மினிட் தான் எடுத்துக்கணும், அதுக்கு மேலே எடுத்துக்க கூடாது. வீக்கர் ஏரியாஸில் ஒர்க் பண்ணணும். இப்போ ஒரு சில பேர் வந்து பயாலஜியில் 360 மார்க்ஸ் வருது இல்லையா? பாட்னி, ஜுவாலஜி ரெண்டும் சேர்த்தா 360 மார்க்ஸ் வருது. இதை மட்டும் நல்லா படிச்சுப்பாங்க. ஃபிசிக்ஸ் எல்லாம் தொடக்கூட மாட்டாங்க. கெமிஸ்ட்ரி ஏதோ அங்கங்கே ஈஸியாக இருக்க சாப்டர்ஸ், ஈஸியாக இருக்க டாபிக்ஸ் மட்டும் படிச்சுப்பாங்க. நிறைய பேருக்கு ஃபிசிக்ஸ் தான் வந்து ஒரு வீக்கர் போர்ஷனாகவே இருக்கு. பட் அந்த ஃபிசிக்ஸ்லையும் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணி தான் ஆகணும். எந்த ஒரு சப்ஜெக்டும் நீங்கள் அப்படியே நெக்லெக்ட் பண்ணிட முடியாது. எல்லா சப்ஜெக்டும் படிக்கணும். வீக்கர் ஏரியாஸில் இன்னும் கொஞ்சம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள், நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் நீட் எக்ஸாமை கிராக் பண்ண முடியும். அண்ட் யாருக்கெல்லாம் நீட் சிலபஸ் வேணுமோ கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள். வேறு என்ன வீடியோஸ் வேணும் இந்த நீட் ரிலேட்டடாக அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள்.